கடந்த ஆண்டு துவக்கத்துல நம்ம விஜய் சார் அவருடைய கட்சி பேரை மட்டும் அறிவிக்கல, ரசிகர்களுக்குமே ஒரு அதிர்ச்சியான தகவலை அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதாவது தான் கமிட் ஆகி உள்ள அத்தனை படப்பிடிப்பையுமே முடித்துவிட்டு தான் முழுநேர அரசியல்வாதியாக ஈடுபட போவதாகவும், அதுவுமே 2026க்குள்ள இது நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 2026க்கு இன்னும் 6-7 மாதங்கள் தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கையில அவர் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் திரைப்படம் தான் இவருடைய சினிமா கரியரின் கடைசி திரைப்படமாக அமையும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ இந்த படத்துல நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் ரசிகர்களுக்காக நம்ம வினோத் அவர்கள் ஆட் பண்ணியிருக்காராம். ஸோ அதுல ஒன்றுதான் லாங் ஷாட். அண்மையில வெளியான சூர்யா சாருடைய ரெட்ரோ திரைப்படத்துல கூட கிட்டத்தட்ட 15 நிமிடம் ஒரு லாங் ஷாட் இருக்கும். இந்த காட்சி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றது. படம் வெற்றி பெற இதுவுமே ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சாருடைய படத்துல கிட்டத்தட்ட 20 நிமிடத்திற்கு மேல இந்த லாங் ஷாட் வச்சிருக்காங்களாம். ஸோ ஜனநாயகன் திரைப்படத்தின் மூலம் தளபதி விஜய் அவர்கள் பலவிதமான சாதனைகளை படைக்க இருக்கார் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைச்சிருக்கு. ஆகையால தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. சோ விஜய் சார் அவருடைய கடைசி படத்தின் மூலம் பலவிதமான சாதனைகளை முறியடிக்கிறார் அப்படின்னு பல பிரபலங்களுமே இவரை வாழ்த்திட்டும் இருக்காங்க. சோ இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்குமே ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.